రండి. జాక్ పాట్ ఎక్కడండి ఇక్కడ? రండి, లోపల రండి, చూసి రండి. వీడు దేవుడా. రండి రండి, ఇల్లు చూడండి. எப்படி இருக்கு? మీకు కళ్యాణ ఇల్లు చెప్పినారు. ఒక్క మనిషికి ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? மனவாடு, நீ தப்பா நினைக்கிறேன். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ఎందుకు? நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். నీకు ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మీరు కూర్చోండి. என்னங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. మీకు డ్రింక్స్ కావాలా? ఏమండి, నీకు తెలుగు తెలుసా? కొంచెం కొంచెం. వచ్చా వచ్చా. ఏమండి, ఒక్క డౌట్. ఏమి? தப்புగా நினைக்கப்படாது. మీరు வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு. ஆ பணியில கிடைச்ச துட்டுல இந்த பெத்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல படல. நீ செய்யற இந்த தொழில் தான் இவரை கண்ணை உறுத்துது. ஏதோ புறம்பெற தொழில விட்டுட கூடாதுன்னு இப்பவும் இது ஆபியா செய்யற. இந்த தொழில் நான் செய்யலன்னா என்டி ராமராவ் தோஸ்தா இருப்பாரா? இந்த இடத்த கவனிச்சியா? ఏమండి, ఎన్టీ రామారావు గారు మీకు దోస్తా? కూర్చోండి బ్రదర్. என்ன ஆச்சு? வந்த இடத்துல பழிய போட்டாலையா? என்ன ஆச்சு? మీకు 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 నీకు జయమాలిని తెలుసా? விழுந்துட்டான். வாட்டர் கழிச்சிட வேண்டியதான். நல்லா ஆடியானி. சரி வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வராட்ட இருந்து போன் வந்தது. என்டி ராமாராவ் வீட்டுல இருந்து மாம்பழம் வந்தது. అన్నగారు అప్పుడు సార్ నాయుడు గారు, గుంటూరులో మీకేం బిజినెస్? పెద్ద ఎరుమ పన్నే. నాకు 1000 ఎరుమ ఉంది. எருமையில வர பணத்தெல்லாம் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சுட்டாரு. பெரிய ராசிக்காரர். మిరుగத்துకు నాకు எப்பவும் ராசி ఉంది. கையடு, என்ன மிருகம் சொல்லிட்டு என் மேல கை வைக்கிற? நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர்ல வந்து ஹோட்டல்ல தங்குறீங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? 5 வருஷத்துக்கு ஆகிற செலவை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. பணம் இருக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி போட கழுதேன்னு. அதான் நான் చేసుకుని இருக்கேன். குர்ராவுல கொட்டி கொட்டி 10 எருமை வாங்கி ఇప్పుడు 1000 எருமை నాకు ఉంది. அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமை தான் வாங்க போறீங்க. அவ்வளவு எருமைங்க மேறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீரே, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே. ఇప్పటి యోచన చెప్తారా? ఈ బంగళావే నాకు ఇస్తారా? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறீங்க? கேட்கறது என்னப்பா தப்பு? உனக்கு 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். టెన్నిస్ కోట వద్దు వద్దు వద్దు, వేణ వేణ వేణ. ఎన్టీ రామారావు గారే మన్నిక మాட்டாరు. ఈ బంగళా నాకు కావాలా? என்ன வேலை என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? இந்த பாருங்க, விலையை பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு கணிசமா அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம். అడ్వాన్స్ కావాలంటే ఇస్తాను. என்னையா இப்பவே இந்த எழுதி இருக்கிற? விலை பேசுறது ரிஜிஸ்டர் பண்றது நான் மச்சான் ராவலா. என்னையா மச்சாங்கிச்சான்னு சொல்லிக்கிட்டு? அதான் விடுப்பா, இவனோட மச்சான் தானே. அவர் எப்படி இருப்பாரு? இவரே ஜெயமாலினி ரசிகன். ஜெயமாலினி என்ன பேரை சொல்ல விட மாட்டேங்கிற? கையடியா, சூடாகுது. இடியா கைய. மீட்டர்